All of you very early good morning. Be positive and spread positivity. இன்றைக்கி 4 o'clock எழுந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியில் வந்து தொடச்சிட்டு மாக்கோலம் போட்டு அதுக்கு கலர் மாவு கோலம் படுத்துட்டு இருந்தேன். கொடுத்ததுக்கப்புறம் இது கேட்டுக்கு வெளியில் உள்ள ஒரு துளசி மாடம் இருக்குது, அதுக்கும் மாக்கோலம் போட்டாச்சு. அதில் மஞ்சள் பொடியும் பச்சை கற்பூரமும் கலந்து தான் போட்டு விட்டுருக்கேன். நீங்களும் அதையே பண்ணுங்கள். பச்சை கற்பூரத்துக்கு டெஃபினட்டாக நெகட்டிவ் வைப்பை எல்லாமே சேஞ்ச் பண்ணி பாசிட்டிவ் வைப்பை கொடுக்கக்கூடிய அந்த பவர் இருக்குது. எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் இதை. ஸோ அதுக்கப்புறம் நிலவாசலையும் நல்லா தொடச்சிட்டு அதுக்குமே பச்சை கற்பூரம் ஜவ்வாது போட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சாச்சு தடவி. அப்புறம் துளசி மாடத்தில் ஒரு விளக்கு ஏற்றணும். ஸோ விளக்கு ஏற்றி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அப்படியே சூரிய பகவான்கிட்ட கேளுங்க. ஸோ அந்த விளக்குலேயும் கொஞ்சம் பச்சை கற்பூரம் கொஞ்சம் ஜவ்வாது கலந்து ஏற்றுங்க. ஸோ நல்ல ஃபீல் கொடுக்கும், நம்ம வீட்டுக்கும் சரி நமக்கும் சரி, நம்ம வீட்டுக்கு வர்றவங்களுக்குமே அந்த ஃபீல் கொடுக்கும். அது ரொம்ப நல்லது தானே. ஸோ இந்த மாதிரி தீபம் எடுத்துட்டு தூபமும் காட்டியாச்சு. ஸோ சூரிய பகவான் அவர் இன்னும் வரல, இருந்தாலுமே நான் டெய்லியுமே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இந்த மாதிரி விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு நான் அவர்கிட்ட தான் எனக்கு என்ன வேணுமோ அதை கேட்பேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தேங்க் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியை கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இது வந்து நீடிச்சு நிலச்சி இருக்கணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லுங்கள். என்ன வேணுமோ அவர்கிட்ட கேளுங்க. நமக்கும் மேலே ஒரு பவர் இருக்குது, அதுதான் நம்மளை எல்லாத்தையுமே டைரக்ட் பண்ணுது. அந்த பவர் கண்டிப்பாக ஒரு நாள் என்னனாலும் ஒரு நாள் நம்ம நினைக்கிறத வந்து நிறைவேற்றி கொடுக்கும். இந்த மாதிரி பண்ணுறதால நமக்கு ஏதாவது கஷ்டம் இருந்தாலும் மனசில் அது எல்லாமே பறந்து போயிடும், ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும். இந்த மாதிரி எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களே வந்து ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக இதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அப்புறம் நிலவாசலுக்கு வந்துட்டு தூபமும் காட்டுறேன், நான் வத்தி காட்டுறேன். இந்த கோலமும் வந்து போடுங்க. இந்த மாதிரி டெய்லி எழுந்து இந்த மாதிரிலாம் போட்டு நீங்கள் பண்ணிங்கனாலே பயங்கர ஹாப்பி ஆகிடுவீங்க. உங்கள் ஃபேஸ்லேயே ஒரு க்ளோ தெரியும். அது எல்லாமே வந்து ரியலைஸ் பண்ணிவிட்டு தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் சாம்பிராணி காட்டிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அந்த உருளி கண்டிப்பாக வைங்க. அதுலேயுமே வந்து பச்சை கற்பூரம் ஜவ்வாது தண்ணியில் கலந்து இந்த மாதிரி ரோஸ் வைங்க. இது இரும்பு உருளி வாங்கி நான் பெயிண்ட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து கிச்சனுக்கு வந்தாச்சு. கிச்சனுக்கு ஆல்ரெடி நான் வந்து ஒரு தேர்ஸ்டேவும் இதை தொடச்சிட்டு இந்த மாதிரி எழுதிடுவேன். ஸோ இப்பயும் தொடச்சிட்டு இப்போ இந்த கிச்சனில் வந்து ஸ்ரீ அக்ஷயம் நற்பவி இந்த மாதிரி இது ரெண்டுத்தில் எது எழுதினாலும் சரி. ஸோ நற்பவி அப்படின்னு நீங்கள் எழுதுனீங்கன்னா நல்லது தான் நடக்கணும் அப்படின்னு அர்த்தம், நல்லவையே நடக்கும் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகும். அதை டைரெக்டாக ஆகுமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு வேலை உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியை கொடுக்கலாம், ஏதாவது ஒரு விஷயம் நடக்கலாம், ரொம்ப நாள் நினச்சது கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிக்கிட்டே வரலாம். ஸோ அதுவிலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் கண்டிப்பாக ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே இதை வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ ஸ்டவ் நல்லா தொடச்சிட்டு இந்த மாதிரி ஸ்ரீ அட்சயம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு தாமரைப்பூ போடுங்க. அந்த ஸ்டவ் மேலே 8 தாமரைப்பூ போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நடுவில் ஒன்று இருக்குமா, இந்த பக்கம் 4 லீவ்ஸ் அந்த பக்கம் 4 லீவ்ஸ் வர மாதிரி தாமரைப்பூ போட்டுக்கோங்க. ப்ளேஸ் இருந்தால் போடுங்க, அப்படி இல்லாட்டி ஸ்டவ்வுக்கு கீழே ப்ளேஸ் இருந்தால் கூட அதில் போடுங்க. ஸோ வந்து ஏர்லி மார்னிங் நான் அப்படி ஏந்திச்சிட்டுனா கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்வீட் பண்ணிவிடுவேன். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இன்றைக்கி ஸ்வீட் பொங்கலும் கொஞ்சம் கேசரியும் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு தவாவில் கொஞ்சம் நெய் விட்டு கேஷ்யூவும் பாதாமும் எடுத்துருக்கேன். நான் எப்போவுமே ட்ரை கிரேப்ஸ் சேர்க்கறது இல்லை, ஏன்னா பசங்களுக்கு பிடிக்காது அப்படின்றதால இந்த சின்ன டம்ளரில் ஒரே ஒரு டம்ளர் ரவை தான். அந்த ட்ரை கிரேப்ஸை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இந்த ரவையும் அதில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதோட கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அதுலேயே தண்ணி ஆட் பண்ணி நம்ம வந்துட்டு அந்த ரவையை ஒரு 5 மினிட்ஸ் வேக வைக்க போகிறோம். பை இந்த பக்கம் நான் ஸ்வீட் பொங்கலுக்கும் தண்ணி வச்சுட்டேன். ஸோ இதில் தண்ணி ஆட் பண்ணுறோம் இல்லைங்களா, ரவைக்கு 1 டம்ளர் ரவைக்கு நல்லா ஒரு 3 டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா வெந்து நல்லா நமக்கு செமி சாலிடாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தண்ணியை விட்டு கலந்து எப்போயுமே ஸ்வீட் செய்யும்பொழுது ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு கலந்துக்கோங்க. ஏன்னா அது வந்து நம்ம போடுற அந்த ஸ்வீட்டை வந்து நல்லா தூக்கி நமக்கு இன்னும் சூப்பராக டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ அதனால் ஒரே ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து பாயில் பண்ண வைங்க. இந்த மாதிரி ஆகிடும். இதுக்கப்புறம் இதுதான் இதில் வந்து நம்ம சுகர் சேர்க்க போகிறோம். நான் வந்து 1 டம்ளர் ரவைக்கு 1 டம்ளர் சுகர் சேர்த்துடுவேன், கரெக்டாக இருக்கும். ஸோ சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக அங்கே நெய்யில் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, பாதாமும் கேஷ்யூவும், ஸோ அதை ஆட் பண்ண போகிறோம். பிஃபோர் தட் கொஞ்சமாக
நான் அந்த எசன்ஸ் சேர்க்குறேன். ஏன்னா கேசரின்றதால எசன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். இதில் மட்டும்தான் நான் எசன்ஸ் சேர்ப்பேன், வேறு எதுலேயுமே எசன்ஸ் சேர்க்க மாட்டேன். ஸோ இதில் வந்து எல்லோ கலர் எசன்ஸ் கொஞ்சம் லைட்டாக சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு ஃபைனலாக நம்ம வந்துட்டு இந்த ஃப்ரை பண்ண நட்ஸை போட்டுட்டு ஃபைனல் டச்சாகவும் கொஞ்சம் கீ விட்டுக்கலாம். என் பசங்களுக்கு எப்போவுமே கீ வந்து பிடிக்கும், ஆனால் ரொம்ப அதிகமாக பிடிக்காது. இதில் நிறைய சேர்த்தா இன்னும் கொஞ்சம் நல்ல பதத்துக்கு வரும். ஆனால் பசங்க சாப்பிட மாட்டாங்க, ஒரு மாதிரி திகட்டுதுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் லைட்டாக தான் நான் வந்து நெய் சேர்ப்பேன். ஸோ சேர்த்துட்டு இதை எடுத்துகிட்டு போய் அப்படியே முருகருக்கு வச்சு படைக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்க